அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் மிகவும் முக்கியமாக பேசப்படக்கூடிய இரண்டு விஷயங்கள், ஒன்று பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுடைய போர் நிறுத்தமும் அமெரிக்காவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயும். இந்த இரண்டும் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு விஷயங்களையும் ஒரு முஸ்லீமாக நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பது போன்ற செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்கின்றோம் என்றால், அல்லது ஒரு செய்தியை நம்ம பரப்புகிறோம் அப்படின்னா, அந்த செய்தி மார்க்கத்திற்கு உட்பட்டு நாம் செய்கின்றோமா என்பதை என்ன செய்யணும் அப்படின்னா கவனித்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. மார்க்கத்திற்கு முரணான ஒரு செய்தியை பரப்புவதோ அதை செய்வதோ நமக்கு என்ன செய்யுதுன்னா ஆகமாக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த இரண்டு விஷயங்களையும் உள்ளடக்கி இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் அமைத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, முதலாவது போர் நிறுத்தத்தை பற்றியான ஒரு செய்திகளை நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் 19ஆம் தேதியிலிருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டமாக போர் நிறுத்த அறிவிப்பு வந்திருக்குது. இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் யூதர்களுக்குன்னு உள்ள ஒரு மோசமான ஒரு தன்மை இருக்கும் பாருங்க. அவர்கள் எல்லா காலங்கள்லையும் ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்களாகத்தான் இன்றளவும் இருக்கிறாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட பிறகும் பலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்கத்தான் செய்கிறோம். போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு அழகிய மரபை சொல்லித் தருகின்றது. இஸ்லாம் போல போர் நிறுத்தத்திற்கான ஒரு மரபை சொல்லி தந்த எந்த ஒரு சித்தாந்தத்தையும் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம பார்க்க முடியாது. போர் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போர் விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் அடிப்படை என்னன்னா, போருக்கு நீங்கள் தயாராகுவதை விட மக்களிடத்தில் இணக்கத்திற்கு தயாராகுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் முதலாவதாக இஸ்லாம் பதிவு செய்யுது. எந்த இடத்திலும் என்ன செய்யணும்னா போரை அங்கீகரித்து போர் செய்ய வேண்டும், மக்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்யுதுன்னா என்றைக்குமே கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இஸ்லாம் சொன்னதே கிடையாது. முதலாவது அந்த இடத்துல போய் என்ன செய்யணும் அப்படின்னா சமாதானத்திற்கான ஒரு வேலைகளை தான் செய்யணும். அது நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, போருக்காக ஆயத்தமாகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். வஇன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வதவக்கல் அலல்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். திருமறை குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம். வஇன் ஜனஹு லிஸ்ஸல்ம், அவர்கள் சமாதானத்தின் பக்கம் வந்தால் ஃபஜ்னஹ் லஹா, நீங்களும் சமாதானத்துக்கு போங்க. சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் சமாதானம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவே கூடாது. சமாதானம் அவங்க வராங்க. வஇன் ஜனஹு லிஸ்ஸல்ம், அவர்கள் சமாதானத்திற்கு வந்தால் ஃபஜ்னஹ் லஹா, அதன் பக்கமே நீங்களும் போங்க. எக்காரணத்தை கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க, நீ உடன்படிக்கைக்கு வந்துட்ட நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். வத்தவக்கல் அலல்லாஹ்,
அங்கேயும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்க. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிபவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஹைபர் போர் சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போர் சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடியை கொடுத்து அனுப்புகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடியை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த கொடியை கொண்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எப்படி உலகத்தில் நடைபெறுது அப்படின்னா, போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுக்க என்னன்னா அநீதத்தின் அடிப்படையில் மட்டுமே என்ன செய்யுது அப்படின்னா போர் நடக்குது. எந்த விதத்திலும் நியாயத்தின் அடிப்படையில் போர் நடந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காசாவினுடைய போர் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அநீதமான முறையில் தான் எல்லாமே நடக்குது. எந்த விதமான நியாயமும் என்ன செய்யப்படுறதில்லை, போரில் கடைபிடிக்கப்படுறதே இல்லை. போரில் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதோ, பெண்கள் பாதுகாக்கப்படுவதோ, வயோதிகர்கள் பாதுகாக்கப்படுவதோ எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் என்ன செய்யறாங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கு. நேற்று நடந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இன்றைக்கு அடுத்து நடந்த அந்த தாக்குதல்களில் பல குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. பல குழந்தைகள் அதற்கப்புறம் நடந்த தாக்குதலில் மாண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு போர் என்பது அநீதமான முறையில் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த கொள்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அடிப்படை என்ன தெரியுமா, போர் அப்படிங்கிறது உங்கள் மீது திணிக்கப்பட்டதுதாங்கிற அல்லாஹு தஆலா. போர் என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது ஒரு திணிக்கப்பட்டிருக்குது. ஒரு நிர்பந்தம் அப்படின்னு வரும் பொழுது நீங்க போர் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் திணிக்கப்பட்டதுதான் போர். அதனாலதான் அல்லாஹ் சொல்லும் போது குத்திப அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குருஹுல் லக்கும் அப்படிங்கிறான். குத்திப அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குருஹுல் லக்கும், நீங்கள் வெறுத்தாலும் போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், போர் உன் மீது திணிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உன்னுடைய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உன்னுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு உனக்கு போர் தேவைப்படும் பட்சத்தில் நீ போர் செஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்யறானா அல்லாஹு தஆலா போரை கடமையாக்குறான். ஆனா அந்த போருக்கென்று என்னென்ன நியதிகள் இருக்குதோ எல்லா நியதிகளும் சரியான முறையில் என்ன செய்யணும், அங்கே ஃபாலோ பண்ணப்படணும். அதை மீறி என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்கு. ஆனா அதுல எதுவுமே என்ன செய்யப்படலைன்னா இந்த இதுவரைக்கும் நடந்த 15 மாதங்களாக நடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்ச 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போரினுடைய இன்றைய முடிவு வரை 15 மாத காலங்கள் நடந்த இந்த போரினுடைய முடிவு வரை அநீதம் தான் உச்சத்தில் இருந்திருக்கு, அக்கிரமம் தான் உச்சத்தில் இருக்கு. ஆதரவு தந்தவர்கள் எல்லாம் அக்கிரமங்களுக்கு ஆதரவு தந்தார்களே தவிர நியாயத்தின் பக்கம் ஆதரவாக இருந்தது என்பது சொற்பத்திலும் சொற்பமாகத்தான் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அப்ப அதுல ஏதாவது ஒரு நடைமுறை ஃபாலோ பண்ணப்படுமா, ஃபாலோ பண்ணவே படாது. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன, போர் அப்படின்னு வந்தா அதற்கென்று ஒரு நியதி இருக்குது. போரிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழிவகையை மார்க்கம் சொல்லி தருகின்றது. யாராவது போர்படை தளபதிகளாக நியமிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் முதலாவது சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு, போனோன்னு அந்த மக்களை தாக்கிறாதீங்க. போனோன்னு என்ன செய்யக்கூடாது, அந்த மக்களை தாக்கவே கூடாது. இஸ்லாம் சொல்லித்தர மரபு இதுதான். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எந்த விதமான தவறும் அறியாத குற்றம் அறியாத குழந்தைகள் தான் இந்த போரிலே அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கிறோம். அன்றாட செய்திகளும் அன்றாட தகவல்களும் ஒரு நேர சோற்றுக்கு அந்த குழந்தைகள் தாயையும் தந்தையும் இழந்து பெற்றோர்களை இறந்து இருப்பதற்கு இடமில்லாமல் நின்று அவர்கள் உணவுக்காக அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலையை கண்கூடாக உலகம் பார்த்தது. அப்படி கண்கூடாக பார்த்தும் பல இடங்களில் இரக்கமற்ற ஒரு நிலை தான் என்ன செஞ்சு அப்படின்னா இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரக்கமற்ற ஒரு சூழல் தான் பல நிலைகளிலும் இருந்தது. போர் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் என்று கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இஸ்லாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், போருக்காக நீங்கள் செல்லும் போது என்ன செய்ய வேண்டும். 2 விஷயம். எதிரில் யார்கிட்ட போருக்கு போறாங்களோ அவங்கள்ட்ட முதலாவது
கொள்கைக்காக போர் என்று சொன்னால் அந்த கொள்கையை எடுத்துரைக்கணும். இது முதலாவது விஷயம். அல்லது போரின்றி சமாதானத்திற்கான ஒரு சூழல்கள் உருவானா அந்த சமாதானத்திற்கான வழிவகைகளை பார்க்கணும். இது ரெண்டுமே நடக்கலன்னு தான் நீ போருக்கே போகணும். அலி ரலியல்லாஹுடைய கையில் என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுத்து விடுறாங்க. கொடியை கொடுத்து விட்டுட்டு சொல்றாங்க, முதல்ல நீங்க அங்கே போய் என்ன செய்யணும் தெரியுமா? போருக்காக நீங்க போறீங்க. அது எதுக்காக நடந்த போர் அப்படின்னா, ஹைபர் போரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான போராக அது அறிவிக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிட்டு சொல்றாங்க, நீங்க இங்க போங்க, அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை நீங்க சொல்லுங்க, இந்த கொள்கையை அவர்களுக்கு சொல்லுங்க, இந்த கொள்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்க போதிங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் போரே கிடையாது. இல்ல அவங்க போருக்கு வரல, சரி நாங்க இது வரைக்கும் வந்துட்டோம், நாங்க போருக்கு வரல, சமாதானம் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் தான். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அங்கே போய் போர் செய்து விடவே கூடாது அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். போனோன்னு சொல்றாங்க, சும்மதுஹும் இலல் இஸ்லாம் யானி பாதமா தன்சிலு பிசாஹத்திஹிம் வ தகர்ரபு மின்ஹும் உதுஹும் இலல் இஸ்லாம். அவங்களுக்கு பக்கத்தில் போன உடனே உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை எதிரிகளாக பார்க்காதீங்க, அவர்களுக்கு முதல்ல அழைப்பு கொடுங்க, அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதை அங்கீகரிச்சுக்கங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இப்படித்தான் போர் நிறுத்த ஒப்பந்தமும் போரும் இஸ்லாமின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா உலகத்தில் அப்படி இல்லை, என்ன செய்யல, நிர்ணயிக்கப்படலை. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லும் அப்படின்னா, நாங்கள் சமாதானத்தின் முற்போக்காகத்தான் என்ன செய்யறோம், போரையே நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் பொய்யானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இரண்டாவதாக, இன்றைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்ப பலரும் பலவிதமான தகவல்களை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு அமெரிக்காவில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீ, மிகப்பெரிய ஒரு தீ விபத்து என்ன செய்ததுன்னா ஏற்பட்டு, இயற்கை சீற்றம் ஏற்பட்டு இன்று வரை அதை முழுமையாக அழிக்க முடியாத, அந்த தீயை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நேற்று வரை எதான் நிலைமை, இன்றைக்கு எரிந்து கொண்டு தான் இருக்குது. என்னென்னமோ பயன்படுத்தி பார்க்குறாங்க, எதையெல்லாம் பயன்படுத்தி பார்க்குறாங்க, ஆனால் என்ன செய்ய முடியல, அந்த தீயை நிறுத்த முடியல. அது எப்படிப்பட்ட நகரம்? லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் எப்படிப்பட்டது? உச்சபட்சமான பணக்காரர்கள் வாழக்கூடிய நகரம். அது உச்சபட்சமான பணக்காரர்கள் வாழக்கூடிய நகரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே அழிவு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். உலகத்தில் அவ்வப்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா அழிவுகள் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஒரு நியதியாகவே வச்சிருக்கிறான். அந்த அழிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, மனிதர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அக்கிரமங்களுக்கு துணை போகும் போது அழிவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அதே போல பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு சென்று, அந்த உச்சபட்சமான அந்த உயர்ந்த நிலைக்கு சென்ற பிறகு மக்களை மறந்த நிலையில் இருந்தாங்கன்னா அந்த இடத்தில் நாம் அழிவை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு அழிவு கடந்த 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் 8 மாத காலம் ஒரு வறட்சியாக இருக்குது. வறட்சியாக இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் அதிகமான வறட்சி ஏற்பட்டு செழிப்பு இல்லாத ஒரு சூழல்ல தான் என்ன செய்யுது அப்படின்னா, திடீர்னு என்ன செய்யுது அப்படின்னா அந்த காடுகள் எல்லாம் பற்றி எரியுது. பற்றி எரியும் பொழுது அப்படி ஒவ்வொன்றாக பற்றி 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 எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கு. பல மக்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சொகுசு பங்களாக்களை விட்டு, சொகுசு வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள் நம்ம பார்க்கறதுக்கே கவலைக்குரிய விஷயமாக இருந்தது என்ன அப்படின்னா, எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ வாயில்லாத ஜீவராசிகள் எல்லாம் அந்த தீ விபத்திலிருந்து வெளியே வர தெரியாமல் மாண்டு கிடக்கக்கூடிய அல்லது அப்படியே செய்வதறியாது திகைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். உலகம் பார்த்து கண்ணீர் வடித்தது. உலகம் பார்த்து கண்ணீர் வடித்தது. இது ஆச்சரியம் என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய பார்வை என்பது மிக மிக வித்தியாசமானது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, மிருகங்களை பார்த்து கண்ணீர் வடித்தவர்கள் ஒரு சொட்டு கூட குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கல. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி இந்த உலகம் இருக்கு பாருங்க.
உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கரடிகளை பார்க்குறாங்க. அந்த கரடிகள் அதில் அப்படி உட்காந்து வெளியே வர தெரியாமல் அப்படியே அந்த தீயில் அப்படி பிரமிச்சு உட்கார்ந்து இருக்குது. அந்த கரடி குட்டிகள் என்ன செய்யுது, அப்படியே எரிந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது உலகமே கண்ணீர் வடிக்குது. ஆஹா, இப்படியெல்லாம் எரிந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற அந்த கண்ணீர் அங்கே வடிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே கண்ணீர் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு நாசமாக்கப்படும் போது, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 15 மாதங்களாக நாசமாக்கப்படும் போது ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இருக்கான கண்டிப்பா இல்லை. அப்ப எப்படி இருக்கிறாங்க பாருங்க, மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகம் எந்த அளவுக்கு மனிதர்களை கொண்டு போகுது அப்படின்னா, மிருகங்களின் மீது இறக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கூட மனிதர்கள் மீது இல்லாத அளவுக்கான ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதையும் இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா அப்படிங்க. நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அடிப்படை விஷயம். இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில யார் இருக்கிறாங்க அவங்க மேல இறக்கப்படுங்க. இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் படுவான். வல்லா இர்ஹமுன் நாஸ் லா இர்ஹமுல்லாஹ், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஆனால் இன்றைக்கு உலகம் ஒரு சாராரின் மீது கருணை காட்டுது, ஒரு சாராரின் மீது கருணை காட்டவில்லை. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற காரியங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவான். நல்லா விளங்கிக்கணும், இதை அந்த அடிப்படையிலும் நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒரு இடம், ஒரு நாடு, ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு திட்டமிட்ட ஒரு சதியால் என்ன செய்து எரிக்கப்படுது, குண்டு வைத்து தகர்க்கப்படுது, பல போர் சூழல்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் உச்சபட்சமான வல்லமை மிக்க ஒரு நாட்டிலே உச்சபட்சமான மக்கள் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட நகரம் இயற்கை சீற்றத்தால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அழிக்கப்படுது. ஒரு சில நாட்களிலே அந்த இடமே தீக்கரையாக்கப்படுது. அப்ப தீக்கரையாக்கும் போது இரண்டையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ரெண்டும் எரியுது. அப்ப என்னை ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும்னா, இந்த சந்தர்ப்பத்தில் கூட நமக்கு சொல்லி தரப்பட்ட விஷயம் என்ன, ஒன்றை நினைத்து மகிழ்ச்சி கொள்வதற்கான எந்த ஒரு அடிப்படையும் சொல்லித்தரவே இல்லை. முதல்ல நம்ம விளங்கணும். இப்போ அமெரிக்கா ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அவர்கள் எரிந்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால் அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்வோம். இறை மறுப்பாளர்கள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது மகிழ்ச்சி கொள்வதிலே தப்பில்லை, அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய தண்டனை அதிகமாவதற்காக நாம் பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு என்ன செய்ய முடியாதுன்னா, நாம் அதை பிரச்சாரமாக செய்ய முடியாது. ஏன்னா அது நமக்கு கற்றுத்தரப்படலை. ஏன்னா இது நேரடியான எதிரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அல்ல. இது முதல்ல அதை விளங்கிக்கணும். ஏதோ இது எதிரிகள் மீது மட்டுமே நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றத பார்க்க முடியாது. இது ஒரு சோதனை. இந்த சோதனையில இருசாராரும் பாதிக்கப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய எதிரிகளும் பாதிக்கப்படுவாங்க, நல்ல மக்களும் பாதிக்கப்படுவாங்க, முஸ்லிம்களும் பாதிக்கப்படுவாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு சோதனையாக, ஒரு தண்டனையாக, இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நினைத்து சந்தோஷப்படுவதும் மகிழ்ச்சி கொள்வதும் மகிழ்ச்சியை மக்களுக்கு பகிர்வதும் என்பது சரியான முறை இல்லை. இதுல அல்லாஹு தாலா என்ன படிப்பினை வச்சிருக்கிறான்? இப்படி ஒரு நெருப்பை அல்லாஹு தாலா காட்டுறானே, இந்த நெருப்பு என்பது எதனால் எரியூட்டப்படுகின்றது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அழிவுக்கான காரணங்கள், நான் ஏன் ஒரு ஊர்ல அழிவை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். திருமறை குர்ஆனுடைய 28வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தில் சொல்றான், வலக்கத் அஹ்லக்னா மின் கரியத்தின் பத்திரத் மஈஷத்தஹா ஃபதில்க மசாகினுஹும் அப்படிங்கிறான். தங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்பின் காரணமாக, மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை தரான். வசதி வாய்ப்பை தந்தா அந்த வசதி வாய்ப்பை தந்து அழிச்சாட்டியம் என்ன செய்யக்கூடாது. அழிச்சாட்டியம் எவர்கள் செய்கின்றார்களோ அவர்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அடிப்போம் அப்படிங்கிறது என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அதற்காக என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வசதி வாய்ப்புகள் எங்க அதிகமாக தரப்படுதோ அது அழிவுக்கான இடம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அழிவுக்கான இந்த சூழல் எப்போ உருவாகும் அப்படின்னா,
வசதி எங்க உச்சபட்சமாக தரப்படுதோ அங்கே அழிவை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய நியதி. ஏன்னா வசதி வாய்ப்புகள் அதிகமாக முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ்வை மறந்து அக்கிரமங்களின் பக்கம் மக்களுடைய சிந்தனை செல்லும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படின்னா அங்கே அழிவை ஏற்படுத்துவான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அலம் யரவுகம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னி மக்கன்னாஹும் ஃபில் அர்தி மாலம் நுமக்கில்லகும். அப்ப இன்னைக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கா இல்லையா, அது உலகத்திலேயே உச்சபட்சமான வசதியானவர்கள் வாழக்கூடிய இடம். எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா தீ பற்றி வரும் பொழுது அவர்களுடைய வீடுகளுக்கு கூட பிரத்யேகமான தீயணைப்பு வீரர்களை தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிரத்யேகமாக வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தீ வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய வீடு தன்னுடைய பகுதி எரியாமல் இருக்கிறதுக்கு தனித்தனியாக தீயணைப்பு வீரர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வசதி வாய்ப்பாக இருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், இது இன்னைக்கு புதுசு இல்லை, முந்தைய சமூகத்தில் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. முந்தைய சமூக மக்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி அவர்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னா அவலம் யரவுகம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ள எத்தனையோ ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கன்னாஹும் ஃபில் அர்தி மாலம் நுமக்கில்லகும், உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுத்தோம். உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுத்தோம். அப்படி செய்து கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு மனித ரீதியாக அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய எந்த ஒரு பண்பும் இல்லாத போது என்ன செய்வோம் அப்படின்னா அவர்களை நாம் அழிப்போம் அப்படிங்கிறது என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சரி, இந்த அழிவு வருது, அழிவு வரும்போது நல்லவங்களை தானே பாதிக்கப்படுறாங்க, யாரோ சிலருக்காக நல்லவர்களும் பாதிக்கப்படுகின்றார்களே, இரக்கமுள்ள கருணை உள்ள மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னா அழிவுக்குன்ற அல்லாஹ்வுடைய நியதி இப்படிதான், இதெல்லாம் மாற்றவெல்லாம் முடியாது. அழிவுக்கென்று அல்லாஹ் ஒரு நியதியை வச்சிருக்கிறான். அந்த நியதி என்ன செய்ய முடியாது, மாற்றியெல்லாம் பார்க்க முடியாது. என்ன நியதி, வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அழிவு ஏற்படும் போது கெட்டவங்களை மட்டும் தான் அழிக்கணுன்ற நியதியெல்லாம் கிடையாதுங்க, நல்லவர்களும் சேர்ந்து அழிவாங்க. தீயவர்களை மட்டும்தான் அதை பாதிக்கும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய அறியாமை அது நல்லவர்களை சேர்ந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா பாதிக்கும். அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஆக இது எச்சரிக்கைக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழிவாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த அழிவு கூட இந்த போருக்கான ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு காரணமாக கூட இருக்கலாம். ஒரு யூகமா நம்ம அப்படி நினைக்கலாமே தவிர அதுதான் காரணம் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளிலேயே இப்படிப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே வாரங்களிலேயே இவ்வளவு பெரிய ஒரு அழிவை ஏற்பட்டிருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி ஒரு சமூகம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா காரணமாக கூட அமையலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய சோதனை என்ற ரீதியில பார்க்கணுமே தவிர இதை தாண்டி நாம் அதை சபிப்பதற்கான ஒரு சூழலாக நாம் உருவாக்கி கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது இஸ்லாம் அப்படிங்கிற இந்த கொள்கைக்கு முரணானது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக இதில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த நெருப்பு இருக்கா இல்லையா, நெருப்பு எப்படி எரியுது பாருங்க. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பவுடர் என்ன செய்யறாங்க அப்படியே போடுறாங்க. அந்த பவுடர் என்ன செய்யும் அப்படின்னா எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்தாலும் அணைச்சிரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் என்ன செய்யலை, அணைக்கப்படவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் காற்று தான் மிக முக்கியமான காரணம். அந்த காற்று என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் அந்த தீயை என்ன செய்யும், அணைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பாருங்க, காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்றோம். காற்று அடிச்சா பிரார்த்தனை செய்ய சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. காற்றுங்கிறது சாதாரணமானதல்ல. காற்றுதான் ஆது சமூகத்தை அழித்தது. காற்றுதான் பல அழிவுக்கும் காரணமாக இருந்தது. சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம் அப்படிங்கிறான். ஒரு வார காலம் அவர்களுக்கு எதிராக நடந்த அந்த காற்று தான் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழிவை தந்தது அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்.
அப்ப காற்று என்பதும் மழை என்பதும் நெருப்பு என்பதும் மனிதனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. மழையாக இருந்தாலும் நெருப்பாக இருந்தாலும் அதுக்கு உதவியாக காற்று இருக்கும். அதனாலதான் காற்றுடைய விஷயத்துல மார்க்கம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருது. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக கைரஹா. காற்று அடிக்குதா, பலமான காற்றை பார்க்குறீங்களா, அது மழை காற்றாக இருக்கட்டும், வெப்ப காற்றாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை பார்த்தா என்ன செய்யணும்? உடனே பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றில் நல்லதை கேட்கிறேன். வ கைர மா ஃபீஹா, இந்த காற்றில் உள்ள என்ன நல்லது இருக்குமோ அதை காக்கிறேன். வ கைர மா உர்சிலத் பிஹி, இந்த காற்று எந்த நல்லதுக்காக அனுப்பப்பட்டதோ அதை நான் கேட்கின்றேன். அது மட்டும் தான் எனக்கு வேணும். வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. இதுல இருக்கக்கூடிய தீங்கு இருக்கா இல்லையா, இந்த தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். எந்த தீங்கிற்காக அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி காற்றுக்காக நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு செய்தியை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. இன்னைக்கு அந்த காற்று தான் இதுவரை அந்த நகரத்தை எரித்து கொண்டே இருக்குது. பரவ 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 எரித்து கொண்டே இருக்குது. அதான் காரணம். நேற்று செய்தியில சொல்றாங்க, இயற்கை சற்று வழிவிட்டு இருக்கின்றது அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா நேற்று மட்டும் காற்று குறைஞ்சிருக்கு, குறைஞ்சனால தீயை அணைப்பது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப காற்றுடைய பலத்தை அல்லாஹு தாலா எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. எந்த காற்றை அல்லாஹு தாலா சுப செய்தியாக வச்சிருக்கிறானோ அதே காற்று வேதனையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதை நாம் இங்க பார்க்கணும். அதுதான் எனக்கு படிப்பனையாக நான் எடுக்கணும். காற்று என்பதை எவ்வளவு பலமிக்கதாக அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நெருப்பு. நான் நெருப்பை பார்க்கிறேன், நெருப்பு ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெருப்பு எனக்கு மறுமையை நினைவூட்ட வேண்டும். இந்த நெருப்பு எனக்கு மறுமையை நினைவூட்ட வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை எனக்கு வேண்டும். நெருப்பை பற்றியான எச்சரிக்கை உணர்வு எனக்கு வேண்டும். இந்த உணர்வை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? இந்த நெருப்பே இவ்வளவு பலமாக இருந்தால் நாளை மறுமை நாள் அந்த நெருப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதைத்தான் மக்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லித்தர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நெருப்பை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தில் மூட்டப்படக்கூடிய நெருப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லி காட்டுறாங்க. நாருக்கும், உலகத்தில் மூட்டப்படக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா, ஜுஸும் மின் 70 ஜுஸஅம் மின் நாரி ஜஹன்னம், நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி தான். ஒட்டுமொத்தமாக நம்ம மூட்டக்கூடிய நெருப்பு இருக்கா இல்லையா, ஒட்டுமொத்தமாக நாம் மூட்டக்கூடிய நெருப்பே அது எவ்வளவு அப்படின்னா நரகத்தினுடைய 70 ஒரு பங்கு தான். அந்த 70 ஒரு பங்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 70 சேர்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 70 ஒன்று தாங்க, ஒண்ணுமே இல்லாம போச்சு. அப்படி நீங்க இந்த பார்க்கலாம், அந்த புகைப்படங்களை எல்லாம் அப்படி கொண்டு வரோம். 2024 2025 ஜனவரி 6ஆம் தேதி அந்த நகரம் எப்படி இருக்குது, 7ஆம் தேதிக்கு பிறகு 2025 7ஆம் தேதிக்கு பிறகு இன்று வரை அந்த நகரம் எப்படி இருக்குன்னு காட்டுறான். அந்த நெருப்பு ஜுவாலைகள் எப்படி அதை ஒன்றும் இல்லாமல் கருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே இப்படி இருந்தா நாளை நரக நெருப்பு 70 ஒரு பங்கை இப்படி இருக்குது. அப்ப மிச்ச 69 பகுதி எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்குன்னு பாருங்க. கீழே யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே கீழே யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே ஃபகானத்தில் காஃபியா, இந்த ஒரு பகுதியே போதுமே, இந்த 70 ஒன்னே போதுமானதே, இப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபுத்திலத் அலைஹின்ன பிதிஸ்அத்தின் வத்திஸ்ஈன வசித்தீன ஜுஸஅன் குல்லுஹுன்ன மிஸ்ல ஹர்ரிஹா. இதே போலதான் மிச்சம் 69 இருக்கும், ஒவ்வொன்றும் இதே போலதான் இருக்குங்கிறாங்க. இதே போலதான் மிச்சம் 69 அது ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்குன்னு பாருங்க. அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும். அதான் இங்கே நான் யோசிக்க வேண்டியது. ஒரு முஸ்லீமா நான் இந்த நெருப்பை பார்த்த உடனே எனக்கு என்ன யோசனை வரணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை காப்பாற்று, நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்று. ஏன்னா அது உள்ளத்தினுடைய ஆழத்தில் பாய்ந்து மனிதனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடியதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்.
எத்தனை வர்ணனைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நரகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த நரகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றான், பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்னா அது எவ்வளவு மோசமானது என்பதை இதை வைத்து நான் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இது போன்ற ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கணும், மறுமையிலும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முஸ்லீமாக நாம் பார்க்க வேண்டும். எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்தி வைத்தாலும் இறுதியாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதை அல்லாஹு தஆலா நடத்தினாலும் அதற்கென்று ஒரு நியதியை அல்லாஹு தஆலா வச்சிருப்பான். அந்த நியதி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்கிறது இல்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், அது பலஸ்தீனத்துடைய போராக இருக்கட்டும் அல்லது நெருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நியதி இருக்கும். அந்த நியதியினுடைய அறிவு நமக்கு சொற்பமானதாக இருக்கும். அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்ற அடிப்படையில் நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நாளை மறுமையினால் ஏற்படக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நெருப்பு கியாமத் நாளுடைய அடையாளம் ஒவ்வொன்றாக வரும். தஜ்ஜாலுடைய வருகையில் ஆரம்பித்து சூரியன் மேற்கில் உதிப்பதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக அப்படியே சொல்லிக்கிட்டே வரும் பொழுது, கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபி தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய பெரும்பான்மையான சமூகம் அழிக்கப்பட்டுவிடும். பெரும்பான்மையான நாடுகளும் நகரங்களும் ஊரும் அழிக்கப்பட்டுவிடும். அப்படியெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு இறுதியாக மக்கள் இருப்பாங்கல்ல, அவர்களை ஒன்று சேர்ப்பது எது தெரியுமா? ஒரு நெருப்பு குண்டம்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நெருப்பு தான் அவர்களை ஒன்று சேர்க்கும். ஒட்டுமொத்தமாக மீதம் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நெருப்பு தான் அவர்கள் என்ன செய்யும்? அருதி ஃபுலாத்தி ஒரு பூமியில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்டு மறுமை வரும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதையும் நாம் கவனத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக எல்லா விஷயங்களையும் ஒரு முஸ்லீமாக நாம் அணுக வேண்டுமே தவிர சராசரி மனிதனாக நாம் அணுகணும் அப்படின்னா எந்த விஷயங்களுக்கும் தீர்வையோ நியாயத்தையோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஇ யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடிட்டான்னு வச்சுங்க, ஒரு தீங்கு உங்களை தொட வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த தீங்கிலிருந்து தடுப்பதற்கான வழியும் அல்லாஹ்விடத்தில் தவிர யார்கிட்டையுமே இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை நம்ம புரியணும். ஒரு தீங்கை அல்லாஹ் தஆலா ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஏதாவது ஒன்று ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்துகிறான் அப்படின்னா அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுவதும் அவனால் மட்டுமே முடியுமே தவிர வேறு யாருனாலே முடியாது. இதுதான் அல்லாஹ்வினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே தன்னால் எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும், எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் சொல்லக்கூடிய ஒரு நாடால், ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார நாடால், அந்த நாட்டிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூட என்ன செய்ய முடியல, அவர்களால் அதை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. உலகத்தை அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அணு ஆயுதத்தை கொடுக்குறான். உலகத்தை அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அணு ஆயுதத்தை தரான். நீ உலகத்தை அழிச்சிரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் போர்கள் நடக்குது அப்படின்னா அந்த போர்களுக்கு பின்னால் உள்ள நிலை என்ன? ஒவ்வொரு போருக்கு பின்னாலும் என்ன செய்யுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது, ஆயுத வியாபாரம். அது எந்த போராக இருந்தாலும் சரி, அது இஸ்ரேல் பலஸ்தீன் போராக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், எந்தெந்த போர்கள் எந்தெந்த நாடுகள் நடக்குதாலும் சரி, அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஆயுத வியாபாரம் இருக்குது. அந்த ஆயுத வியாபாரத்தில் மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு? அமெரிக்காவுக்கு இருக்கு. அவன் தான் அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போட்டையில உன்னுடைய ஊர் அழிந்து கொண்டு இருக்கு, அதை காக்கிறதுக்கு உன்னால் என்ன முடிஞ்சு? அப்போ எந்த வல்லமையும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை. ஆற்றல் என்பது மேலே உள்ள ஒருவனை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லித்தரான். இதெல்லாம் படிப்பினைகள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முஸ்லீம் எப்படி அணுகணும்னு இருக்குது. அவசரப்பட்டு நாம் ஏதாவது என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒன்று சொல்லிட்டு போயிடவே கூடாது.
ஒரு பதிவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு அறிஞர் எதுக்கோ சொன்ன பதிவை வைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பதிவோடு சேர்த்து போடுறாங்க. ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இது போன்று எரியும் போது நன்றாக எரிய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இது என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன நிலை உருவாக்கும்? அப்போ ஒரு வெறுப்பினுடைய உச்சத்தில் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வரும். அதை என்னைக்காவது இஸ்லாம் அதை ஏற்றிருக்குதா, என்னைக்காவது அங்கீகரிக்குதா அப்படின்னா கிடையாது. ஆக எந்த இருக்கோ அதைத்தான் நாம் பேசணுமே தவிர அதை தாண்டி யோசிப்பதற்கோ அதை தாண்டி சிந்திப்பதற்கோ மார்க்கம் நமக்கு அனுமதி தரல என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அல்லாஹுடைய வல்லமை என்பது எவ்வளவு பெருசு, எவ்வளவு உச்சபட்சமானது என்பதை இதை வைத்து நாம் என்ன செய்ய தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனைத்தான் நாம் ஏற்றிருக்கிறோம், அவனை சார்ந்திருக்கிறோம். அவன் மட்டுமே நமக்கு உதவி செய்யக்கூடியவன், அவனை தவிர உதவி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஈமானிய உணர்வோடு வாழ்வதற்கான ஒரு சூழலைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்றது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக.